தமிழ் பைபிள்ல ஊனியல்பு என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஊனியல்பு ஆங்கிலத்தில் ஃப்ளஷ் என்று சொல்வார்கள். இந்த ஊனியல்பு என்றால் என்ன என்பதை பார்த்தால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அப்போ மீண்டும் தொடக்கத்துக்கு போவோம். கடவுள் ஆதாமை படைத்த பிறகு ஆதாமிடம் என்ன சொன்னாரு? ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி, ஆதாம், இந்த மரத்தின் கனியை நீ திங்கக்கூடாது, நீ உண்ணக்கூடாது, அப்படி நீ உண்டால் நீ சாவாய் என்று சொன்னாரு. கரெக்ட். ஆனா அதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் தான் ஆதாம் இந்த கனியை உண்ணக்கூடாது. அது கடவுளுடைய விருப்பம். ஆனா ஆதாம் என்ன செஞ்சாரு? அந்த கனியை உண்டான், அதை சாப்பிட்டான். ஆதாம் என்ன செஞ்சாரு? சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினான். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினான். இந்த சொந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தூண்டுதல் அது தாங்க ஊனியல்பு. சொந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் எப்பவுமே என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல், ஒரு புஷ் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். நான் பிடிச்ச இடத்துல நான் பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் கேட்பேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன், எனக்கு பிடிச்சவங்கள நான் கட்டிக்குவேன். எனக்கு என்னுடைய சொந்த விருப்பம். இந்த சொந்த விருப்பத்தை செய்ய ஒரு தூண்டுதல் இருக்கு பாருங்க, அதுதான் ஊனியல்பு.